எங்கிருந்தோ வந்தாள். சுந்தரும் மீனாவும் சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார்கள். அமெரிக்காவில் ஒரு மருத்துவ கருத்தரங்கில் கலந்து கொண்டு விட்டு 10 நாட்களுக்கு பிறகு இன்றுதான் சிங்கப்பூர் திரும்புகிறேன். மிகவும் களைப்பாக இருந்தது. எனது கணவர் மரச்சாமான்கள் செய்யும் பிஸ்னஸில் மிகவும் பிஸியாக இருப்பவர். மகன் சுந்தர் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் டைரக்டராக இருப்பவன். எப்போதும் கணினியும் கை தொலைபேசியுமாக இருப்பவன். மருமகள் மீனா மனிதவள மேம்பாட்டுத்துறையில் முதன்மை அதிகாரி. இப்படி குடும்பத்தில் எல்லோருமே காலில் சக்கர கட்டாத குறையாக பறந்து கொண்டு இருப்பவர்கள். எனது கணவர் வீடு, தோட்டம், காரு என்று எல்லாவற்றையும் கவனமாக பராமரிப்பதில் வல்லவர். மார்க்கெட் போவதும் அன்றாடம் புதிதாய் சமைப்பதும் எனக்கு விருப்பமான ஒன்று. பகுதி நேர பணிப்பெண் ஒவ்வொரு வாரமும் வந்து உதவி செய்வது உண்டு. சுந்தருக்கும் மீனாவுக்கும் திருமணமாகி 8 மாதங்கள் ஆகியிருந்தன. அவர்கள் திருமணம் ஆகும் வரையில் நிரந்தரமாக வீட்டு வேலைக்கென்று நான் யாரையும் வைத்து கொள்ளவில்லை. என் கணவர் மியான்மரில் தனது வியாபாரத்தை விரிவாக செய்வதற்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டி வந்தது. அப்படி ஒரு முறை சென்று வந்தபோதுதான் சுமோனை பற்றி சொன்னார். மியான்மரில் சுமோனின் தந்தை ஒரு கார்பெண்டராக இருப்பவர். 4 குழந்தைகளை வைத்துக்கொண்டு வயதான பெற்றோருடன் குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும், தனது மூத்த பெண் சுமோனை பணிப்பெண்ணாக சிங்கப்பூர் அனுப்ப விரும்புவதாகவும் சொன்னபோது எனது கணவர் எங்கள் வீட்டுக்கே அவளை பணிப்பெண்ணாக கூட்டி வரலாம் என்று அபிப்பிராயப்பட்டு எங்களை கலந்தாலோசித்தார். சுந்தருக்கு இப்படி ஒரு பெண் வீட்டோடு தங்கி வேலை செய்வது பிடிக்காத ஒன்றாக இருந்தது. நாளொரு செய்தியும் பொழுதொரு நிகழுமாக இந்த பணிப்பெண்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அவனை அவ்வாறு என்ன செய்தது. ஆனால் மீனாவுக்கு இந்த யோசனை மிகவும் பிடித்து போயிற்று. அவ்வளவாக வீட்டு வேலை செய்து பழகாததால் டக்கன கூப்பிட்ட குரலுக்கு ஒரு ஆள் இருந்தால் தேவலை என்று அவளுக்கு பட்டது. படிக்க விரிப்பை சரி செய்து, தனது உடுப்புகளை துவைத்து இஸ்திரி செய்து, காரை துடித்து என்று பல விதங்களிலும் உதவி தேவையாக இருந்தது. மேலும் இவர் அடிக்கடி வெளிநாடு பயணத்தில் தோற்றமும் பூச்செடிகளும் கவனிப்பாரின்றி களை இழந்து போனது. அத்தோடு பதவி உயர்வு கிடைத்ததால் நானும் மெடிக்கல் செமினார், கான்ஃபரன்ஸ் என்று அடிக்கடி பயணிக்க வேண்டியிருந்தது. எனவே எல்லாரும் முழு மனதோடு அந்த மியான்மர் பெண்ணை வீட்டோடு வைத்துக்கொள்ள ஒரு ஏஜென்சி மூலம் ஏற்பாடு செய்தோம். சுமோனுக்கு சுத்தமாக ஆங்கிலம் பேச வரவில்லை. வாட் இஸ் யுவர் நேம் என்றால் மட்டும் பதில் சொல்வாள். ஆங்கில பிரயோகம் வேறு பட வித்தியாசமாக இருந்தது. டொமேட்டோ கொண்டு வா என்றால் உருளை கொண்டு வருவாள். அப்பெண்ணுக்கு புரியும்படி ஆங்கிலத்தில் சொல்லித் தருவதற்குள் எனக்கு மொழி பிதுங்கி போனது. கறிக்காய் பெயர்களையும் வேறு செயல்முறையும் மியான்மர் மொழியில் அவளை எழுதி கொள்ள செய்து ஒரு வழியாக அப்பெண்ணை எங்கள் வீட்டுக்கு ஏற்றாற்போல் தயார்படுத்தினேன். இப்படி ஒவ்வொரு வேலையும் அவளிடம் செய்து வாங்குவதற்கு மிகவும் பொறுமை வேண்டியிருந்தது. ஆனாலும் படு நேர்த்தியாக உடுத்தி கொள்ளவும் மிக மரியாதையாக பழகவும் தெரிந்திருந்தது. கறிக்காய் நறுக்குவதில் ஒழுங்கு தெரிந்தது. சாமான்களை பளிச்சென்று தேய்த்து வைப்பாள். நான் தினமும் காலை 5:30 மணிக்கு எழுந்திருப்பதை தெரிந்து கொண்டு 5 மணிக்கே எழுந்து குளித்து வீட்டை பெருக்கி துடைத்து விடுவாள். ஆசையாக சமைக்கும் முறைகளையும் நாலா வட்டத்தில் தெரிந்து கொண்டுதான் ரொம்ப சமத்து என்று காமித்து கொண்டாள். எங்கள் வீட்டின் முன்புறமும் பின்புறமும் அழகிய தோற்றம். சுமோன் வந்த பின் அனாவசிய புற்கள் போன இடம் தெரியவில்லை. பசுமை படந்து தோட்டத்திற்கு ஒருவித சோபை வந்திருந்தது. நிலவு வாசலை ஒட்டியிருந்த மகிழ மரத்தடி பிள்ளையாருக்கு தினமும் குளியல் புது பூவோடு பொலிவாக காட்சி தந்தார். 3 காரங்களும் பளபளவென்று புது மணப்பெண் போல் மின்னின. சுமன் அசடு இல்லை என்பது புரிந்து எல்லோருக்கும் அவள் மீது ஒரு பிடித்தம் உண்டாகியிருந்தது. நாளாக வீட்டின் பழக்க வழக்கங்களும் மனிதர்களின் அன்றாட தேவைகளை முன்னின்று பூர்த்தி செய்வதிலும் சுமன் வெகு விரைவில் தீர்ந்தவளாகிவிட்டாள். தினமும் அனைவருக்கும் சாண்ட்விச் செய்து கொடுத்து வாசலை நின்று வாய்பாய் சொல்லி எல்லோரிடமும் மிகவும் தோழமையாக பழகிய தோரணையில் எனக்கும் சற்று நிம்மதியாக இருக்க முடிந்தது. தொலைக்காட்சியில் தெரியும் சப்டைட்டிலை படித்து சிறுக சிறுக தனது ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டாள் என்றே
சொல்ல வேண்டும். அத்தனை ஏன், நாங்கள் பேசும் தமிழை கேட்டு ஓரளவுக்கு தமிழும் சுமோனுக்கு புரிந்தது. சாதம், சாப்பாடு, தண்ணீர் என்று சொன்னால் அவளுக்கு புரிந்தது. சுமோனின் இத்தகைய வளர்ச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மனதுக்குள் ஒருவித பயமும் தொற்றிக்கொண்டது. அண்டை அயலாரிடம் ரொம்ப பேச்சுவார்த்தை கூடாது என்றும், முக்கியமாக அயலார் வீட்டு பணிப்பெண்களிடம் குடும்ப விஷயம் ஏதும் சொல்லக்கூடாது என்றும் சொல்லி வைத்தேன். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும் கண்டிப்பும் காட்டினேன். கிழக்கு கடற்கரை நடைப்பயிலும் போது அவளையும் உடன் அழைத்து செல்வேன். கடைக்கு போகும்போது வார இறுதி நாட்களில் வெளியே டின்னருக்கும் அவளையும் அழைத்து செல்வேன். அப்போதெல்லாம் உடலாலும் மனதாலும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். சில பணிப்பெண்கள் இளமைக்கு பலியாகி பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் தங்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவதையும் சிலர் உயிரை மாய்த்து கொள்வதையும் எடுத்து சொன்னேன். மனக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியம் என்பதையும் திடமான சிந்தனையை மனதுக்குள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று கூறினேன். எதற்கு இப்படி நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் என்பதையும் குடும்ப நிலவரத்தையும் ஒருபோதும் மறத்தலாகாது என்று சொல்லி வைத்தேன். சுமோனுக்கு கை தொலைபேசி பெற்றுத்தருவதில் எங்கள் யாவருக்கும் உடன்பாடு இல்லாததால் தொலைபேசி அட்டை வாங்கி தந்து அவளது பெற்றோருடனும் மாதம் இருமுறை பேச செய்தேன். பண்டிகையின் போதும் அவளின் பிறந்த நாளின் போதும் புத்தாடை பரிசு பொருள் என்று கொடுத்த போதெல்லாம் சுமோன் மிகவும் நிகழ்ந்து போவதுண்டு. நீங்கள் மிகவும் நல்லவர், நான் நிறையா கற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுத்தந்திருக்கிறீர்கள். அவளுக்கு அரிசி சோறு பிடிக்கும் என்பதால் அவளுக்கென்று மியான்மர் அரிசி வாங்கி கொடுத்தேன். நாங்கள் வெஜிடேரியன் என்பதால் மாமிச உணவுகளை சாப்பிடும் ஆசையை அவள் அடக்கி கொண்டிருக்கணும். ஆனாலும் சாம்பாரும் பொரியலும் இட்லி தோசையும் அவளுக்கும் பிடித்தமானதாக போனது மட்டுமின்றி எல்லாவற்றையும் மியான்மர் மொழியில் எழுதி வைத்துக்கொண்டு சமைப்பதிலும் தேர்ச்சி பெற்றாள். மேம், எனது அம்மாவுக்கு தான் நான் சமைத்து போட்டதில்லை. நீங்கள் இளைப்பாருங்கள், உடற்பயிற்சிக்கு செல்லுங்கள், எது வேண்டுமோ நான் செய்து தருகிறேன் என்பாள். சமயங்களில் எனது காலை மசாஜ் செய்து விடுவாள். இப்படி இதமாகவும் பதமாகவும் எல்லாருக்கும் இணக்கமாகவும் சுமன் இருந்தபடியால் சுமன் என்று அனைவரும் அவளையே சார்ந்து இருக்கலானோ. வீடு வருவதற்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருந்தன. சுந்தர், சுமன் எப்படி இருக்கா? ஃபோன் பண்ணி கேட்டை திறக்க சொல்லு. மீனா, கொள்ளை துளசி வாடாமல் இருக்கா? ரோஜா பூத்து இருக்கா? அந்த பெண் தன் வீட்டோடு பேசினாளா? அம்மா, சற்று பேசாமல் தான் வாயேன். இதோ வீடு வந்தாச்சு. கீரி மோட்டரில் கேட் திறந்தது. கதவை திறக்க அவர்கள் சாவியை தேடிய போது நெருடிட்டு, சுந்தர், மீனா, சுமன் எங்கே? காணாமே, வீடு இருண்டு கிடக்கு. ஓ அம்மா, சுமன் நல்ல பெண் இல்லைம்மா, நம்மளை எல்லாம் ஏமாத்தியிருக்கா. ஷீ வாஸ் எ சீட். அவளை கொண்டு போய் அந்த ஏஜென்சியிலே விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு திகைப்பாக இருந்தது. இது என்ன கூத்து? என்ன நடந்தது? ஏன் என்னிடம் எதுவும் சொல்லலை? வாட் ஹேப்பன்? நடந்தவிட்ட சுந்தரும் மீனாவும் மாற்றி மாற்றி சொன்னார்கள். அம்மா, நீங்கள் அமெரிக்கா போன 2 நாட்களுக்கு பிறகு நான் மாடியிலிருந்து சுமோனை அழைத்தேன். உடனே அவளிடமிருந்து பதில் வரவில்லை. ஒருவேளை தோட்டத்தில் இருக்கலாம் என்று எண்ணி கீழே வந்தேன். நான் வந்ததை பார்க்காமல் சுமான் ஒரு கை தொலைபேசியில் யாரிடனோ மும்மரமாக பேசி கொண்டிருந்தாள். எனக்கு ரொம்பவும் ஷாக்காக இருந்தது. அவளுக்கு எப்படி கை தொலைபேசி கிடைத்தது? யார் கொடுத்திருப்பார்கள்? என்னை பார்த்ததும் நான் அவள் பேசியதை கவனித்திருக்க முடியாதென்று எண்ணி மிகவும் இயல்பாக இருக்க முயற்சித்தாள். அதற்குள் கை தொலைபேசியை தனது கால் சட்டைக்குள் சாமர்த்தியமாக மறைத்து கொண்டது புரிந்தது. எஸ் அக்கா, ஏதேனும் வேண்டுமா என்றபோது நானும் அவளை விட்டு பிடிக்கலாம் என்று எதுவும் நடக்காதது போல சென்று விட்டேன். சுந்தருக்கு ரொம்பவும் கோபம் வந்தது. அவளது அறையில் அவள் இல்லாத சமயமாக பார்த்து அவளது உடைமைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்தோம். அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அவளுக்கு நிறைய கடிதங்கள், அத்தனையும் சிங்கப்பூர்லேருந்து. எல்லாம் தலையணை உரைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அவளது பெட்டிக்குள் கை தொலைபேசியும் சில தொலைபேசி நண்பர்கள் கொண்ட ஒரு டைரியும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவளை விசாரித்தோம். சுமோனின் முகம் வெளிரி போனது. முதலில் எதுவும் சொல்ல மறுத்தவளை மிரட்டு பேசும்படி செய்தோம். தான் எந்தவித தவறும் செய்யவில்லை என்றும்
தனது நாட்டு நண்பன் ஒருவன் அவளுடன் பழக்கம் கொண்டு அவளுக்கு கை தொலைபேசியை தந்ததையும் கூறினாள். கடிதங்களை பற்றி கேட்டபோது அந்த பையன் அவளை மிகவும் விரும்புவதாகவும் தொடர்ந்து கடிதம் எழுதி இவளது விருப்பத்திற்கு காத்திருப்பதாகவும் சொல்லி நிறுத்திய போது சுந்தரின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. எப்படி நல்ல பெண்ணா நடித்து எங்களை ஏமாற்றியிருக்கிறாய். என் அம்மா உனக்கு எத்தனை புத்திமணி சொல்லியிருப்பார்கள். உனது வேலைக்கார புத்தியை காமித்து விட்டியே. நன்றி என்பது துளியே இல்லையே. நாங்கள் உன்னை எப்படி அருமையாக பார்த்துக்கொள்கிறோம். உன்னை நம்புவது ஆபத்து என்பது இப்போதாவது எங்களுக்கு தெரிந்ததே. கிளம்பு கிளம்பு, உன்னை ஏஜென்சியிடம் விட்டு விடுகிறோம். அவள் மிகவும் அழுது கொண்டே, அண்ணா அக்கா ரொம்ப சாரி, நான் தப்பு செய்யலை. சொல்லாமல் மறைத்தது தான் நான் செய்த பெரிய தப்பு. என்னை மன்னியுங்கள் என்று சொன்னதை நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. உடனே அவளை ஏஜென்சியை விட்டு வந்துவிட்டோம். உங்களை தொந்தரவு செய்ய விரும்பாததால் சொல்லவில்லை. அப்பாவும் மிகவும் பிஸியாக இருப்பதால் அவருக்கும் தெரிவிக்கவில்லை. அம்மா, அவளுக்கு நீங்கள் எத்தனை தரம் பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. பொய் சொல்லியிருக்கிறா, திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறா, முக்கியமாக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கா. இதுக்கு தான் சொன்னேன், வீட்டோட வேலைக்காரி ஆபத்து என்று. நல்ல வேலை, விபரீதமாக எதுவும் நடக்குமன் அவளை அனுப்பியாச்சு. சுந்தர் படு கோபத்தில் இருப்பது தெரிந்தது. எனக்கு மனது மிகவும் கனத்து போனது. நடந்தவற்றை ஜீர்ணிக்க கஷ்டமாக இருந்தது. உடம்பின் சோர்வும் மனதின் பாரமும் சேர்ந்து கொள்ள அப்படியே சோஃபாவில் அமர்ந்தேன். வீடு கலைப்பரமாக கிடந்தது. செய்தித்தாள்கள் சிதறி கிடந்தன. சோஃபாக்கள் மூளைக்குன்றாக இழுத்து போடப்பட்டிருந்தன. சோகேஸில் மெல்லிதாக புழுதி படர்ந்திருந்தது. குப்பைகள் சரியாக அகற்றப்படாமல் ஒருவித துர்நாற்றம் வந்து கொண்டிருந்தது. சமயக்கட்டில் வெங்காயம் முளைத்து போய் உருளைக்கிழங்கு அழுகி கிடந்தது. குளிர்சாதன பெட்டிக்குள் ஒரு உள்நாட்டு போர் நடந்தது போல தாறுமாறாக இருந்தது. பின்புற தோட்டத்தில் செடிகள் வாடி துளசியம் வதங்கி போயிருந்தது. பிள்ளையார் ஐயோ பாவம் என்ற கோலத்தில் காண சகிக்காமல் இருந்தார். குளியல் அறையில் எல்லா பொருட்களையும் சூறையாடினர் போல் திக்குக்கு ஒன்றாக கிடந்தன. சுந்தரியும் மீனாவையும் என்ன சொல்ல முடியும்? சாரிம்மா, வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு களைப்பாரதான் நேரம் சரியாக இருக்கும். எதையும் ஒழுங்கு பண்ண நிஜமா முடியலை. வெளியிலே சாப்பிட்டு வந்துடும். மீனாவின் பதிலில் இயலாமை தொக்கி நின்றது. சுந்தரிடமும் மீனாவிடமும் எனது மருத்துவ பயணத்தை பற்றி கூறிவிட்டு அவர்களுக்கு என்று வாங்கியிருந்த பரிசு பொருட்களை கொடுத்தேன். சுமோனுக்காக ஒரு அழகிய கிமோனோ வாங்கி வந்திருந்தேன். என் மனம் சரியில்லை என்று தெரிந்து, அம்மா டேக் இட் ஈஸிமா, ஜஸ்ட் கிவ் மீ டைம், வேறு ஒரு பணிப்பெண்ணை பார்த்து விடலாம். இப்போதைக்கு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க என்றாள் மீனா. சுமோனின் பளிச்சு முகம் வந்து போனது. இந்த காலத்து பெண்கள் இப்படி தான் நம்ப வைத்து கழுத்து அறுப்பார்களா என்ன? என்ன ஒரு நாடகம் சற்றென்று அரங்கேறி இருக்கிறது. ஐயோ பாவம் என்று எண்ணி உதவியது எத்தனை பிசகு. என் கணவரிடமும் சொல்லி ஒரு பாட்டம் அளவு வேண்டும் போல் இருந்தது. இதோ பார், எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். நீ இப்போ தான் வந்திருக்க, ஜஸ்ட் ரிலாக்ஸ், எல்லாம் சரியாக போகும். நான் சுமோனின் அப்பாவிடம் இப்போதைக்கு எதுவும் சொல்லப்போவதில்லை என்று அவர் சொன்னபோது எனக்கு அப்போதைக்கு சற்று உறங்கினால் போதும் என்றிருந்தது. மறுநாள் காலை காஃபி போடுவதற்கு டப்பாவை திறந்தேன். அதற்குள் சிறியதாக ஒரு கடிதம். மேம் ப்ளீஸ் கால் மீ என்று சுமோனின் கையெழுத்துடன் ஒரு தொலைபேசி நம்பரும். எனது ரூமில் எல்லாம் வைத்தபடி இருந்தது. நான் சுமோனுக்கு பிறந்த நாள் பரிசாக கொடுத்த கை கடிகாரமும் அங்கே இருந்தது. ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள பெண்தான். என் மனதை சுமோனின் சிரிப்பும் பேச்சும் ஆக்கிரமித்திருந்தது. எங்கிருந்தோ வந்த பெண் எல்லோரையும் தனது அப்பாவித்தனத்தாலும் நாளடைவில் புத்திசாலித்தனத்தாலும் கவர்ந்த பெண் இப்படி ஒரு தப்புக்காரியை செய்துவிட்டு போய்விட்டதே. இனி யார் வீட்டுக்கு போய் என்ன பாடுபட போகிறதோ? எனக்கு சுமோன் மீது வருத்தத்தையும் இன்றிய ஒருவித அக்கறை எழுவதை தடுக்க முடியவில்லை. இளங்கன்று பயம் அறியாதல்லவா? மனது தவித்தது. எனது கை தொலைபேசி ஒலித்தது. டாக்டர் மேம். சுமோனின் குரல்தான். எஸ் சுமோன், வாட் ஹேப்பன்? மேம், ஐ எம் வெரி சாரி மேம், ஐ வாண்ட் டு டாக் மேம், ப்ளீஸ் கம். சுமோனின் குரல் கரகரப்புடன் இருந்தது. பேசுகையில் விசும்புவதும் கேட்டது. சுமோன், நான் வேலைக்கு போகணும். நேற்று தான் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உடனே எல்லாம் வர முடியாது. எனது குரல் எனக்கே சற்று அந்நியமாக தெரிந்தது. மேம் ப்ளீஸ் மேம், நீங்கள் கட்டாயம் உடனடியாக வரணும் மேம். இல்லாவிட்டால் என்னை
யார் வீட்டுக்காவது ஏஜென்சியில் அனுப்பி விடுவார்கள். நான் உங்கள் வரவுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். எனது நிலைமையை உங்களை தவிர யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாமதிக்காமல் வாங்க மேம். சரி, நாளை வர பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினேன். மறுநாள் திரும்ப திரும்ப சுமானிடமிருந்து அழைப்பு. அந்த மணிப்பெண் அமர்வ ஏஜென்சியிடமிருந்து எனக்கு உடன் வருமாறு அழைப்பு வரவே அங்கு விரிந்தேன். கூடவே என்னோடு பணிபுரியும் எனது உற்ற தோழியான டாக்டர் இந்திராவும் என்னோடு வந்தார். இந்திராவுக்கு சுமானை பற்றி முதலிலிருந்தே தெரியும் என்பதால் ஒருவித ஆதங்கத்துடன் என்னோடு வர சம்மதித்தார். என்னை பார்த்ததும் சுமானுக்கு அழுகை பீறிட்டு, மேம், நான் தப்பு செய்யலை மேம். நான் செய்த ஒரே தவறு எல்லாவற்றையும் மறைத்தது தான். கொஞ்ச நாளுக்கு முன் நான் குப்பையை போட வெளியே போனபோது பக்கத்து கட்டுமான இடத்திலிருந்து ஒரு பையன் வந்து என்னை நிறைய நாட்கள் கண்காணித்து வந்ததாகவும் நான் மியான்மர் பெண் போல் இருப்பதால் பேச விரும்புவதையும் தெரிவித்தான். எனக்கு பயமாக இருந்தது. உடனே இதுபோல் பேசுவது தப்பு என்றும் எனக்குரிய கட்டுப்பாடுகளை பற்றியும் அவனுக்கு தெரிவித்த போது அவனது கை தொலைபேசியை என்னிடம் கொடுத்து பேசும்படி சொன்னான். எனது உள்மனதுக்கு தவறு என்று தெரிந்த போதும் அந்த பையன் என் மேல் காட்டிய அக்கறை பிடித்திருந்ததால் நான் அவனுடன் பேசுவது உண்டு. அவனுக்கும் வீட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருப்பதாகவும் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்த பிறகு திருமணம் செய்ய கொள்ள விரும்புவதாகவும் எனக்கும் அதுபோல் எண்ணம் இருப்பதால் எனது பதிலுக்கு காத்திருப்பதையும் சொன்னான். மேம், நீங்கள் சொன்ன அறிவுரை எனக்கு எப்போதும் கவசம் போல் இருந்தது. எனது எண்ணத்தில் சீரான ஒரு ஒழுங்கை கொண்டு வந்தது உங்களின் அறிவுரைதான். அதனால்தான் நான் அப்பையனிடம் எதுவுமே இன்று வரை பதில் சொல்லவில்லை. உங்களிடம் சரியான சமயத்தில் சொல்ல நினைப்பது உண்டு. ஏனோ பயம் அப்படி என்ன செய்ய விடாமல் செய்துவிட்டது. நீங்கள் ஒரு கனிவான அம்மாவாக என்னிடம் கருணையுடன் நடந்து கொண்டீர்கள். ஒரு கண்டிப்பான டீச்சர் மாதிரி நான் தெளிவுடன் நடப்பதற்கு புத்திமதி தந்தீர்கள். பெற்ற மகளை போல் எனக்கு ஆதரவையும் அன்பையும் காட்டி நீங்கள் இட்ட உணவு என் மனதையும் வயிற்றையும் குளிர செய்திருப்பதை என்னால் வார்த்தையால் கூற முடியவில்லை. அண்ணாவும் அக்காவும் என்னை தங்கள் சகோதரியாக நடத்தியருக்கு நான் மிகவும் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். நான் செய்தது தவறுதான். தயவுசெய்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை நான் உங்களுக்கு நிரூபணம் செய்வதற்கு மற்றொரு சந்தர்ப்பம் தாருங்கள். சுமோன் அழுது கொண்டே எனது கால்களில் விழுந்தாள். நான் சுமோனை ஆழமாக பார்த்தேன். எனது பெண்ணை விட 4 வயது சிறியவள் இந்த பெண். தடுமாறும் வயது. தனிமையும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இடம் கொடுத்ததால் எனது அறிவுரையும் மிஞ்சி தப்பு செய்து விட்டாள். ஆனாலும் தான் செய்த தவற்றை உணர்ந்து கொண்டு விட்ட பெண் மீண்டும் தவறு செய்யக்கூடாது என்று நான் கண்டிக்காமலே தவிர, தப்பு செய்து விட்டாய், அதற்கான துர்பலனை அனுபவி, எக்கேடு கெட்டுப்போய் என்று தண்டிப்பது எந்த விதத்தில் நியாயம்? எனது மனதிற்குள் சுமோனை பற்றிய ஒருவித தீர்மானம் வந்திருந்தது. டாக்டர் இந்திரா என்னை பார்த்து முறுவலித்தார். டாக்டர், இந்த பெண்ணின் வார்த்தைகளும் உணர்ச்சியும் உண்மையை பிரதிபலிப்பாக இருக்கின்றன. எல்லோரது வாழ்வும் சிக்கலும் சிடுக்குமாக தான் இருக்கிறது. நம்மை அண்டி பிழைக்க வந்த பெண்ணுக்கு மட்டும் உணர்ச்சிகள் கூடாது என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? நாம் தவறுகள் செய்வதில்லையா என்ன? உங்களுக்கு தெரியுமே, என் பிள்ளையும் மருமகளும் கூட ஒரு விதத்தில் இந்த சுமோனை போன்றவர்கள் தானே. வெறும் நட்பு மட்டும் தான் என்று சொல்லி என்னையே என் கணவரையும் நம்ப வைத்து ஒரு நாள் எனது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விருப்பமாய் என்று என் பிள்ளை சுரேஷை கேட்டபோதுதானே என் பிள்ளை சுரேஷுக்கு அவனது பெண் தோழி லீலாவின் மீது விருப்பம் என்று தெரிந்தது. எத்தனை பிரயோஜனப்பட்டு எனது ஏமாற்றை மறைத்து கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம். நம்பிக்கை என்ற சிறகை அவன் ஒடித்தது உண்மை என்றாலும் எனது கோபம், வருத்தம் அனைத்திலும் மிஞ்சிய அபரிதமான அன்பு அவர்களது மகிழ்ச்சியே முக்கியம் என்று அப்போது நான் எடுத்த தீர்மானமும் ஒரு நல்ல திருப்புமுனை அல்லவா? நம்மை மகிழ்விக்க ஒரு செயலை செய்ய நிர்பந்திப்பதை விட பிறர் மகிழ்ச்சி அடைய நாம் ஒரு தடையாக இல்லாமல் இருப்பதே பெரிய குணம் அல்லவா? நமது ஆளுமையை இந்த எளிய பணிப்பெண்களிடம் காமிக்காமல்
அவர்களில் சற்றே அரவணைத்தும் அங்கீகரித்தும் போனால் தவறுகள் நிச்சயம் குறையும் என்றே தோன்றுகிறது. சிறியோர் செய்த சிறு பிழை எல்லாம் பெரியோராயின் பொறுத்தல் கடனே அல்லவா? எப்போதும் மறப்பதும் மன்னிப்பதும் தானே உத்தம குணங்கள். இந்த பெண் மீது கோபம் கொள்வது நியாயமற்றது என்றே எனக்கு தோன்றுகிறது. நமது கோபத்துக்கு ஒரு கடிவாளம் விட்டுவிட்டால் அந்த இடத்தில் ஒரு நியாயம் ஏற்பட்டுவிடுகிறது. இந்த பெண்ணுக்கும் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். நெருப்பு சுடும் என்று இந்த பெண் உணர்ந்து கொண்டு விட்டால் நிச்சயம் இனி தவறு செய்ய மாட்டாள் என்றே நம்ப வேண்டும். நீங்கள் ஒரு கண்ணியமான டாக்டர், நல்ல முடிவாக எடுங்கள். டாக்டர் இந்திராவின் பேச்சில் யதார்த்தமான அணுகுமுறை தெரிந்தது. சமாளிப்பும் எனக்கு புதிதல்ல. தனது மனைவியை கவர்ந்து சென்ற ராமனுடன் போரிடுகையில் அவன் நிராயுதபாணியாக நின்றபோது, இன்று போய் நாளை வா என்று மறு சந்தர்ப்பம் கொடுத்தாரே ராமர். நாமெல்லாம் எம்மாத்தரம் சவால்களை சமாளிப்பதுதான வாழ்க்கை. செய்யும் தவறுக்கு எல்லாம் தண்டனை என்றால் உலகில் நியாயம் என்பதை பூத கண்ணாடி கொண்டல்லவா தேட வேண்டும்? கேள்விக்குறியோடு தலை குனிந்து கொண்டிருந்து சுமானை தட்டி கொடுத்தபடி, ஆல்ரைட் சுமான், உன்னை நம்புகிறேன். மீண்டும் தப்பு செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். இதுவே உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்றபடி சுமானை அழைத்து கொண்டு கிளம்பிய போது கை தொலைபேசி ஒலித்தது. அம்மா, நீங்கள் வந்த பிறகு நாம் திரும்பவும் பணிப்பெண் ஏஜென்சிக்கு போய் வேறு பணிப்பெண்ணை நியமனம் செய்ய ஏற்பாடு செய்யலாமா? வீட்டில் வேலை தேங்கி கிடக்கிறதே. மீனா பேசிய போது, நான் வீட்டுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு சூடு கண்ட சுட்டி பெண்ணோடு என்றபோது எங்கிருந்தோ வந்து எங்களுக்கு சேவகம் செய்ய காத்து நின்ற சுமான் கண்களில் நீர் பூத்திருந்தது.